நயன்தாராவுக்கு கூட்டம் வருது அப்படின்ற சொல்கிறாங்க. நயன்தாராவுக்கு மட்டும்தான் கூட்டம் வருது, உதயநிதி அண்ணனுக்கு வரலையே. தளபதிக்காக எந்த சின்னம் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி சின்னம் தான். போஸ்ட் வச்சு அந்த மேலே ஓட்டணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா வரும்ன்ற நிச்சயமாயிடுச்சு. அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஜெயிக்கணுன்ற முயற்சி அங்கே ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம். எங்கள் தொகுதியில் தளபதி தனித்து நின்னாலே 80,000 ஓட்டு என் கையில் இருக்குது. தலைவன் முகம் தான் எங்கள் பிராண்டு. ஒரு அரசியல் கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். போகிறோம், ஒடியாரோம், போகிறோம், மேலே ஏறுறோம், இறங்குறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் தெளிவாக இருக்கோம். எனக்கு 29 வயசு ஆகுது. சீமான் அண்ணன் கட்சிக்கு ஓட்டு போட்டுருந்துருக்கேன், டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன், 2 முறை ஓட்டு போட்டிருக்கேன். ஏன் இன்னும் ஒரு தலைவரை நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா, அவர் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்வார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்றதுக்காக தான் அவர் தேடி நாங்கள் வரோம். கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தார். ஆனால் அவர் மேலே வரவே விட மாட்டுறாங்க. இனிமேல் நம்ம தமிழ்நாட்டை அவர் தான் நல்லா பார்த்துப்பார். அது ஒன்றும் தெரியும். அது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தடைகளை தாண்டி அவர் இப்போ வந்திருக்கிறதே பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அது தகுந்த மாதிரி போலீஸும் கொஞ்சம் பந்தோபஸ்து கொடுத்து இப்போ அவங்களே ஏதோ செட் பண்ணியிருக்காங்க. டிவிக்கில் பாதுகாப்பு தொண்டர் படைன்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா சிறப்பாக தான் பண்ணுறாங்க. மேற்கொண்டு சிறப்பாக பண்ணால் நல்லாயிருக்கும். எலெக்ஷன் கமிட்டியை பொறுத்தளவு இருக்குது. ஏன்னா நம்ம கிடைக்கிற சேனல் கிடைக்காதுல்ல, அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கான இதை பொறுத்து தான் இருக்குது. தளபதிக்காக எந்த சின்னம் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி சின்னம் தான். இது நம்ம இது பெட்டரா அது பெட்டரான்னு நம்ம பார்க்க முடியாது. தளபதி எந்த சின்னம் அவர் ஓகே பண்ணுறாரோ அதுதான். இது இப்போ விசில் சின்னம் கொடுத்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும், இந்த சின்னம் கொடுத்தா ஜெயிக்க முடியல. இல்லை, தளபதிக்காக எந்த சின்னம் ஒதுக்குறாங்களோ அந்த சின்னம் கொடுத்தா தளபதி கண்டிப்பாக 234 தொகுதியிலையும் இன்றைக்கி ஆண்டுகிற கட்சியும் ஏற்கனவே ஆண்ட கட்சிக்கும் தளபதி தான் அவங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். பொதுவாக சொன்னால் தற்குறி அப்படின்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. எங்கள் தலைவரை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வரோம். அவர் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவார் அப்படின்றதால தான் அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஒரு 5 சிம்பிள் ரெடி பண்ணி அங்கீகாரம் வேணும்னு கேட்குறோம். இந்த சிம்பிள் கொடுத்தா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நேரடியாக சென்டர் அடியும்னு சொல்லிட்டு கேட்குறோம். அவங்க முடிவு பண்ணி அதில் அந்த சின்னத்தில் தான் ஒரு சின்னம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஆனால் அது நம்ம முடிவான சின்னம் தான். நம்ம தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 5 சின்னம் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ஒரே சின்னம் கேட்டால் அதை ரிஜெக்ட் பண்ணுறோம். அதனால் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணாது. 5 சின்னம் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. தளபதி அது புதுவெளியில் பத்திரிகை நிருபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தான் இந்த சின்னம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெற்றி சின்னம் எங்களுக்கு தான். இது எங்களோட சின்னம். மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு ரெடியாக இருக்காங்க. 2026 தளபதி தான் தமிழகத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மக்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்துக்கு அடுத்த தலைமுறையினுடைய தலைவர் யாருன்னா நம்ம தளபதி மட்டும்தான். விசில் இல்லை, தலைவருக்காக தான். ஏன்னா விசில்னால ஒரு பொதுவாக சினிமாவில் எதனா ஒரு படங்களை பார்க்குற விசில் வச்சு கைத்தட்டி என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கட்சிக்கும் அதே மாதிரி ஒரு விசில் சின்னத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்போ தான் கட்சிகளும் ஈஸியாக நம்ம ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மற்ற கட்சிகள் எப்படி பார்த்து பயப்படுறாங்கன்றது நேர்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த பயம் தான் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டே தவிர மற்றபடி நாங்கள் 2026 வர்றது கன்ஃபார்ம் தான். அது நாங்கள் போய் எங்கேயும் போஸ்ட் வச்சு அந்த மேலே ஓட்டணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா வரும்ன்ற நிச்சயமாயிடுச்சு. அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஜெயிக்கணுன்ற முயற்சி அங்கே ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம். ஸோ மக்களுக்கான குறைகள் நிறைகளை கேட்கறதுக்காக தான் இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். எம்ஜிஆர் பின் தொடர்ந்தவங்களாம் யாரு? எம்ஜிஆர் பின் தொடர்ந்தவங்க எல்லாமே ரசிகர்கள் தானே. அன்னைக்கு ஒரு மாற்றம் உருவாச்சு இல்லை? 10 வருஷமா அவர் தான் ஆட்சியில் இருந்தார். அவர் ஆட்சி யாராவது இது பண்ண முடிஞ்சுதா? அதே மாதிரி தளபதி கண்டிப்பாக வருவார். அவர் ஆட்சி நல்ல ஆட்சி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் அவர் பின்னாடி இப்போ பயணிக்கிறோம். பார்க்கறதுக்காக ஒரு நடிகர்னா எல்லாரும் பார்க்கறதுக்கு வரதான் செய்வாங்க. உதயநிதி அண்ணன் இருக்காரு, அவரும் ஒரு பெரிய நடிகர் தான். அவருக்கு இந்த கிரேஸ் இல்லையே. நயன்தாராவுக்கு கூட்டம் வருது அப்படின்ற சொல்கிறாங்க. நயன்தாராவுக்கு மட்டும்தான் கூட்டம் வருது, உதயநிதி அண்ணனுக்கு வரலையே. சீமானும் ஒரு பின்புலத்துலேருந்து தான் வந்தார், திரைப்படத்துலாம் வந்தார். அவருக்கு கிரேஸ் இல்லையே. நிறைய டிவி காட்டலைன்னா அதாவது இது அவரோட தொழில். ஒரு அரசியல்ன்றது அவரோட தொழில். அதை வச்சு அவர் வராரு, மக்களை நல்லது பண்ணணும்னு வராரு. அவருக்கு வழி விடுங்களேன். நாங்களும் அவர் பின்னாடி பயணிக்கிறோம். ஆமாம், விசில் சின்ன இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பிகில் நாங்கள் ஒரு பிகில் டீமு, அதனால் விசில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தலைவன் தான் முக்கியம். எங்கள் தலைவன் முகம் தான் எங்கள் பிராண்டு. அதை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு சின்னமும் வேணும். எங்களுக்கு இப்போ ஒரு ரெட்டலை, ஒரு உதயசூரிய மாதிரி ஒரு பிராண்டடான ஒரு சின்னம் எங்களுக்கு வேணும். ஆமாம், அது விசில் கிடச்சா எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு தொகுதியில் சராசரியாக இப்போ எங்கள் தொகுதி ஸ்ரீபெருந்தூர் சட்டமன்ற தொகுதி எத்தனை, எங்கள் தொகுதியில் தளபதி தனித்து நின்னாலே 80,000 ஓட்டு எங்கள் கையில் இருக்குது. புரியுதுங்களா? தளபதியோட உறுப்பினர்களோட ஓட்டு
அவங்களுடைய குடும்பத்திலேருந்து ஒரு சராசரியாக ஒரு 4 ஓட்டு 2 ஓட்டு போட்டாலே முடிஞ்சு போச்சு. 4,25,000 ஓட்டு எங்கள் சட்டமன்ற தொகுதியில், அதிகபட்சமாக 1 லட்சம் ஓட்டு போலிங் ஆகாது, மைனஸ் ஆகிடும். 3,25,600 எங்கள் தொகுதி கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பில் நம்பர் 1ல இருக்குது. நீங்கள் கருத்து கணிப்பில் விசாரிச்சு கூட பார்த்துங்க. தளபதிக்காக ஓட்டு போகிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. எந்த ஒரு ரூபாய் காசு கொடுக்காம ஜெயிக்கிற ஒரே கட்சி நம்மளுடைய தளபதி முகத்துக்காக ஒரு ஓட்டு. தளபதி 2026ல் அவரை உட்கார வைக்கணும், ஒரு மாற்றம் வேணும் மக்களுக்கு, வேற எந்த கான்செப்டும் இல்லை. தளபதியே வந்து ஒரு மாற்றம் வேணும். இப்போ எல்லா கட்சியும் பார்த்தாச்சு, ஜனங்க அது இதில் கிளீனாக தெளிவாக்குறாங்க. எந்த கட்சி எவ்வளோ கொடுத்தாலும் 5,000 10,000 கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க மக்கள், ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க நினச்சிக்கலாம் ஓட்டு போடுவாங்க, கிடையாது. தளபதி மக்கள் மனசில் உட்காந்துட்டாரு. ஒரு டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் ஒரு ஓட்டு தளபதியாக கண்டிப்பாக இருக்குது. அதுவே எங்களோட வெற்றிக்கு பலம். இது நாங்களே எதிர்பார்க்கல, அவ்வளோ பேசிட்டார். எல்லா விஷயமும் பிடிக்கும். நான் தளபதி எல்லா விஷயமும் எங்களுக்கு பிடிக்கும். எதாவது நாங்கள் பிடிக்கும் சொல்லுவோம். எல்லா விஷயமும் தளபதி விஷயம் எல்லா விஷயமும் பிடிக்கும். அவர் ஸ்பீச்சுக்காக தான் நாங்கள் வந்தோமே. எல்லா விஷயமும் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எல்லா விஷயமும் நல்லா நோட் பண்ணி பேசியிருக்காருண்ணா. 2026 வேணா டிவிக்கு தானே வெற்றி. நமக்கு என்ன உழவர் சின்னம் மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி அதாவது மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்தால் கொஞ்சம் சின்னமாக இருந்தால் ஓகே. தளபதியே போதும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அதை தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அவரோட கொள்கை இதெல்லாமே அதை தான் எதிர்பார்ப்பாங்க. மேக்ஸிமம் தளபதியே ஓகே தான், சின்ன பெருசாக விஷயம் இல்லை. கான்ஃபிடண்ட் அவர் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, வந்தால் சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ்லாம் வச்சிருக்காரு தளபதி அவர்கள். ஸோ ஏன்னா இப்போ தான் வந்து காஞ்சிபுரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. மேலும் பல இடங்களில் போகிறதுக்காக பிரச்சாரத்துக்காக போகிறதுக்காக வந்து பார்த்தா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தா சேலம் போகிறதா இருக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே மாவட்ட ஆட்சியில் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்களும் திரும்ப ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் வந்து பார்த்தா வெளியே எங்கேயோ பாதுகாப்புக்காக போகணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ லெட்டர் ஃபார்மேட் கொடுத்தாங்க. ஆமாம், ஏன்னா தளபதி வந்து தெரியும், முதல்ல நம்ம ஒரு ஃபேனாக பார்த்துருப்போம், அதுக்கப்புறமா தான் ஒரு கட்சியின் தலைவராக பார்க்குறோம். ஸோ ஃபேன்ஸை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது, பட் கொஞ்சம் சேஃப்டியான திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அதனால தான் இப்போ அலுவலகத்தில் போயிட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர் ஃபார்மேட்டில் இப்போ தலைமையகத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியும். இல்லை, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் க்ளோஸ் தான். ஏன்னா கூட்டம் பார்க்குறப்பே தெரியும். இதுக்கு மேலே ரீச் பண்ணுறதா ஒன்றும் இல்லை. அரசியல் நம்ம பார்வையாக ரீச் பண்ணணும், மக்களோட குறைகளை, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் கேட்கணுமே தவிர ஆல்ரெடி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரீச் ஆகிட்டாரு. ஏன்னா இப்போ சென்னையில் வந்து தலைமையிலேருந்து ஒரு 3 சின்னத்தை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஒன்று விசில், ஒன்று ஆட்டோ, அது மாதிரி இன்னொரு சின்ன எக்ஸாக்டாக தெரியல. ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு தலைவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன அப்படின்னா விசில் சின்னத்தை நாங்கள் சூஸ் பண்ணலான்னு இருக்கும். ஏன்னா அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. அது 3த்தில் எது தருவாங்க நம்மளுக்கு தெரியாது, எக்ஸாக்டாக தெரியாது. கொஞ்சம் வருத்தமாக தானே இருந்து, ரொம்பவே வருத்தமாக இருந்து. ஆனால் இப்போ திரும்ப வராரு, கம்பேக் கொடுக்குறாருன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் செயல்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அவர் எல்லாமே நல்லா பண்ணுவார். விசில் தானே அப்போ விசில் பிடிக்கும், அதனால தளபதிக்கும் அது செட் ஆகும். அதனால தான் யார் எங்கள் தலைவர் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு கேட்டால் போதும் இந்த இது விசில். அவர் எப்படி சொல்லுறது, படம் நடிகத்தை விட்டு வந்ததே எங்களுக்கோசம் தான் வந்தார். அப்போ எங்களுக்கு என்ன வேணுமோ அவர் எல்லாம் பண்ணி தருவார்ண்ணா. அது இன்ஃப்ளூயன்சர் தானே காரணம். 1 2 அவங்க சொல்கிறத வச்சு பாதி பேர் நம்புகிறாங்க. அவங்க பார்க்கறத மட்டும் நம்பக்கூடாது. எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு அவங்களே இது பண்ணாங்கன்னா எல்லாமே ஒரு கன்சர்ன் கிடைக்கணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் முதல் மாவட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை தேர்வு செஞ்சு மக்கள் சந்திப்பு இந்த மாவட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பொதுவெளியில் நம்ம தளபதிக்கு வந்து பர்மிஷன் தரல, அனுமதி அரசு சார்பாக எந்த ஒரு அனுமதியை தரக்கூடாதுன்னு காவல்துறைக்கு மேலிடத்துலேருந்து அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க தன்னிச்சையாக. அதனால நம்மளுக்கு தேவையான அனுமதி கிடைக்கல. தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனையோ மாவட்டத்தில் புறக்கணிச்சிருக்காங்க அனுமதி கொடுக்கறதுக்கு. அனுமதி கொடுக்கக்கூடாது தமிழக வெற்றி கழகத்துக்கு. அப்படினால தளபதி அவர் தன்னிச்சையாக ஒரு நிர்வாகிகள் கூட ஆலோசனை செய்து, மாநில நிர்வாகிகள் கூட ஆலோசனை செய்து மக்கள் சந்திப்பு வந்து பொதுவெளியில் இல்லாமல் அரங்கத்துக்குள்ள ஏற்பாடு செய்து மக்களை சந்திக்கணும். மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை நம்ம மக்களிடத்தில் அந்தந்த மாவட்ட சார்பாக எத்தனை சட்டமன்ற தொகுதிக்குதோ அத்தனை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நேரடியாக அங்கே வர வச்சு நான் அங்கே வரேன், வந்து மக்களுடைய குறைகளை கேட்கிறேன்னு சொல்லிட்டு தளபதி ஏற்பாடு பண்ணதில் கரூர் சம்பத்துக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இந்த ஒட்டுமொத்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு முதன்மை மாவட்டமாக இந்த தேர்வு செஞ்சதுக்கு தளபதி வந்து உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. தளபதி அவர்கள் எந்த சின்ன கிடைக்கிறது முக்கியம் இல்லை. தளபதி வந்து ஒரு சில குறிப்பிட்ட சின்ன வந்து தளபதி வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. தேர்தல் ஆணையத்தில் அது அங்கீகரித்து கொடுத்துருக்காங்க.